குட் ஆஃப்டர்நூன். என்னோட நேம் பீர் முகமது. ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்லேருந்து இது கரண்ட் இருக்கோம் சார். சரிங்களா? ஸோ இதில் கார்த்திகேயன் சார் தான் இது உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் அப்படின்ற இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஒரு ப்ராடக்ட்டு ப்ளஸ் ஒய் இன்சூரன்ஸ் ஏன் எடுக்கணும் அப்படின்ற விஷயங்களும் நம்ம இங்கே அதுக்கான கிளாரிட்டியும் பார்த்துருவோம் சார். சரிங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னை பற்றி சொல்லிடுறேன் சார். மைசெல்ஃப் பீர் முகமது. இங்கே நான் ப்ராடக்ட் ட்ரைனிங் மேனேஜராக இருக்கேன். சரிங்களா? அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அரௌண்ட் 15 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை தேர்ட் கன்சர்ன். ஸோ வில் கோ இன் டு சார். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். விசிபிளாக இருக்கான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள். இட் இஸ் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு ஐஆர்டி அப்ரூவலோட நேம் மாற்றியாச்சு. லோகோ வந்து மாறிடுச்சு. சரிங்களா? இது லாஸ்ட் மந்தோடது ரிவைஸ்ட் இனிமேல் தான் வரும். லாஸ்ட் மந்த் வந்த ஜிடிஜி குட் டு கிரேட்னு சொல்லுவோம். விச் இஸ் குட் டு கிரேட்னா வேற ஒன்றும் இல்லை, கம்பெனி எங்கே ஆரம்பித்து எங்கே வந்திருக்காங்க அதுதான் குட் டு கிரேட்ன்றோட ஆக்சுவல் ரீசன் பிஹைண்ட் தட். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் விச் இஸ் எனக்கு இந்த செஷன் ஒரு இன்ட்ராக்டிவாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஐ மீன் சில விஷயங்கள் நான் கொஸ்டின் மாதிரி கேட்குறேன். இஃப் இட் இஸ் ரைட் ஆர் ராங் நீங்கள் ஜஸ்ட் ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? இது நம்ம ஒன்றும் இது கிடையாது, குவிஸ் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு இன்ட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த செஷன் நம்ம நல்லா கொண்டு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, சம் அஷ்யூர்ட் அப்படின்னு சொல்லி வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜஸ்ட் வெறுமனுக்கு சம் அஷ்யூர்ட் தான் சொல்கிறேன். யூஸ்வலாக இந்த வார்த்தை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. சம் அஷ்யூர்ட்னா என்ன அப்படின்றது எனி ஐடியா? இவன் அனிதா மேம், காளிதாஸ் சார் யாரும் ஆட் பண்ணலாம். வெண்பா மேம், வேற யார் திரு சார், செல்வ கணபதி சார். சாரி, நான் டிராவல் இருக்கேன். என்னோட வாய்ஸ் டிஸ்டர்ப் பண்ணா சொல்லுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் வேல்யூ ஆஃப் த பாலிசி, நம்ம எவ்வளோ பாலிசிக்கு எடுக்கிறோமோ அதோட டோட்டல் வேல்யூ. ஃபைன் சார், சூப்பர் சார், தேங்க்யூ வெரி மச். சம் அஷ்யூர்ட் அப்படின்றது செல்வகணபதி சார் சொன்ன மாதிரி இட் இஸ் வேல்யூ சென்ஸ் என்னன்னா உத்தரவாத தொகைன்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ஆக்சுவல் தமிழாக்க அதுதான் உத்தரவாத தொகைன்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸில் இன்கேஸ் எதர் அந்த கஸ்டமர் வந்து லைவாக இருந்து வாங்கக்கூடிய பெனிஃபிட்ஸை வந்து மெச்சூரிட்டி பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் அவருக்கு ஏதாவது ரிஸ்க் ஆயிடுச்சு அப்படின்னா சம் அஷ்யூர்ட் டெத், ரிஸ்க் இல்லை அமௌண்ட் டெத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பாலிசிக்கு ஒரு சேவிங்ஸ் பாலிசியாக இருந்தால் ரெண்டு வகையான சம் அஷ்யூர்ட் இருக்கும். எதர் இட் இஸ் சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி அண்ட் சம் அஷ்யூர்ட் ஆன் ரிஸ்க், லைஃப் ரிஸ்க் விச் இஸ் டெத். இதுவே வெறும் ப்ரொடெக்ஷன் பாலிசி மட்டும் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் வெறும் சம் அஷ்யூர்ட் ஆன் ரிஸ்க் மட்டும்தான், விச் இஸ் சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம சம் அஷ்யூர்டோட வேல்யூ டோட்டலாக புட்டுகதர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அரவுண்ட் இந்த இண்டிவிஜுவல் பாலிசி சிஸ்டம் மட்டுமே 2,92,258 crores. அதாவது வேற ஒன்றும் இல்லை, இன்னைக்கு தேதிக்கு லைவாக இருக்கிற பாலிசிதாரர்களின் காப்பீட்டு தொகையின் மொத்த மதிப்பு அதுதான் இந்த 2,92,258 கோடி. சரிங்களா? ப்ளஸ் குரூப் பாலிசிஸ்க்கு போனீங்கன்னா அது ஒரு 2,06,000 சில்லற கோடி. ஓகேங்களா? ஸோ சம் அஷ்யூர்ட் அப்படின்றது இதுதான் அதுக்கான மீனிங் பிஹைண்ட் தட். சரிங்களா? இதுக்கு போக அடுத்த பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஜஸ்ட் மேக்ஸ் லைஃப் விச் இஸ் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரண்டாக மோர் தென் 1.5 lakhs crores சம் அஷ்யூர்ட் மீன் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விச் இஸ் அவ்வளோ பெரிய தொகையை வந்து அவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பெரிய தொகையை ஹேண்டில் பண்ணுற ஒரு கம்பெனி வந்து சின்ன கம்பெனியாக, ஒரு ஆவரேஜா, இல்லை கொஞ்சம் பெரிய கம்பெனிங்களா? அசெட் ஏவிஎம் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 1.5 lakh crores, அது 1,50,000 கோடி. சரிங்களா? அது ஆக்சுவலாக ஸ்டில் ரன்னிங். ஏன்னா 6 months பேக் பார்த்தீங்கன்னா இது 1,22,000 கோடியாக இருந்துச்சு. இப்போ வந்து 1,50,000 கோடியாக தாண்டி போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து கம்பெனியோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? நான் கீழே இருக்க லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு நான் லாஸ்ட்டில் வரேன். அதுக்கு நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக நம்ம கம்பெனியில் வந்து அரௌண்ட் 41 lakhs ப்ளஸ் கஸ்டமர் வந்து இன்சூர்ட் ஆகிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 41 லட்சம் கஸ்டமர்ஸ்க்கு மேலே இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க அந்த கணக்கில். அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட் 5 yearsல மட்டுமே மோர் தென் 31 lakhs இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வந்து வி ஹேட் சோல்ட் டு ஈச் இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ். ஓகேங்களா? அண்ட் இப்போ ரைட் நவ் 397 பிரான்ச்சஸ். ஆக்சுவலாக இது லாஸ்ட் மந்தோட டேட்டா. இந்த மந்த் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 430 பிரான்ச்சஸ்க்கு மேலே போயிடுச்சு, ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இதில் இன்னொரு சின்ன ஒரு ஷார்ட் விஷயம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இது வந்து இப்போ ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃபாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரிங்களா? விச் இஸ் என்னன்னா ஆல்ரெடி ஆக்சிஸ் பேங்க் வந்து எங்களோட ஜாயின் வெஞ்சர் கம்பெனி. ஸோ இப்போ ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் ஆனனால இப்போ என்ன இருக்குன்னா
டிஃபால்ட்டாக ஆக்சிஸ் பேங்க் எத்தனை பேருக்கு தெரியும், விச் இஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரைவேட்டில் பேங்க்கில் தேர்ட் லார்ஜஸ்ட் பேங்காக இருக்கிற பேங்க்கு. ஸோ அவங்களோட பிரான்ச்சஸ் மட்டுமே அரௌண்ட் 4,600 பிரான்ச்சஸ் மேலே இருக்குது இந்தியா முழுக்க. நம்மளோட ஒரு 430 பிரான்ச்சஸ். ஸோ புட்டுகதர் அரௌண்ட் வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட நியர்லி 5,000 பிரான்ச்சஸ் கிட்ட வந்து இப்போ வந்து மேக்ஸ் லைஃப் கம்பெனிஸ்க்கு ஆக்சிஸ் பிரான்ச்சஸ்லேயும் நீங்கள் வந்து பாலிசி வாங்கிக்கலாம், சர்வீஸ் எடுத்துக்கலாம், சேல்ஸும் நடக்கும், சர்வீஸும் நடக்கும். சரிங்களா? ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். சரிங்களா? ஸோ இப்போ இது போக சால்வென்சி ரேஷியோ. சரிங்களா? இப்போ காமனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் போகும்போது கஸ்டமர் என்ன பர்பஸ்க்காக இன்சூரன்ஸ் எடுப்பாங்கன்னு உங்களுக்கு என்ன ஐடியா? ஹலோ என்படி? அனிதா மேம், நீங்களும் ஆன்சர் பண்ணலாம். கவிதா சார், திரு சார், செல்வ கணபதி சார் ட்ராவலிங்கில் இருக்கேன்னு சொன்னாங்க, டிரைவரில் இருக்கேன்னு சொன்னாங்க. என்ன பர்பஸ்க்காக இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கிட்ட கஸ்டமர் வராங்க, இன்சூரன்ஸ் வாங்குறாங்க கூட வச்சுக்கோங்க, என்ன பர்பஸாக இருக்கும்? ஹலோ எப்படி சார்? ஓகே, குணா சொல்கிறாரு, குணசீலன் சொல்கிறாரு லைஃப் கவர். லைஃப் கவர் இன் சென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, விச் இஸ் அவருக்கு அப்புறம் அவர் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் சொல்லலாம். ஒன்று, நம்ம இல்லைன்னா நம்ம ஃபேமிலி எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க, அவங்களோட இன்கம் ப்ரொடெக்ஷன் சொல்லலாம். ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சேவிங்ஸ் பர்பஸ். சேவிங்ஸ் சென்ஸ் எதர் அவங்களோட லாங் டேர்ம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கலாம், இல்லைன்னா அவங்களோட பசங்களோட படிப்பு, இல்லை ஒரு மேரேஜ் எக்ஸ்பென்ஸ், இல்லை ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ், ஏதோ ஒரு விஷயம் சேவிங்ஸ்க்கான காரணம்னு சொல்லலாம் நீங்கள். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு பர்பஸ் வச்சு சேவிங்ஸ் அண்ட் அவங்களோட ப்ரொடெக்ஷன், ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன். சரிங்களா? இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் இன்சூரன்ஸ் அப்படின்ற விஷயத்தை கஸ்டமர் வந்து அப்ரோச் பண்ணுறாரு. ஓகேங்களா? அண்ட் மெயின் பர்பஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன். ஏன்னா ஒரு ஃபேமிலியோட பிரெட் வினர் இருக்காரு, ஒரு இன்கம் ஏர்னிங் பர்சன் இருக்காரு அப்படின்னா அவரோட லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி அ ஹியூஜ் லாஸ். ஹியூஜ் சென்ஸ் என்னன்னா அந்த ஃபேமிலிக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்காக இருக்கும், பிளாக் அவுட் ஆன மாதிரி. சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு செக்யூர்டான ஒரு விஷயங்கள் விசேஷம் ஒரு 50 lakhs இல்லை 1 crore ஒரு சம் அஷ்யூர்ட் எடுத்து ஒரு ப்ரொடெக்ஷன் பாலிசி, ஒரு டேர்ம் பாலிசி எடுத்திருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல அவங்க ஃபேமிலி வந்து தே கேன் அட்லீஸ்ட் மேனேஜ் அந்த பிரெட்வினரோட ஆப்சன்ட் இஸ் ஆப்சன்ஸ், அதை நீங்கள் ரீப்ளேஸ்லாம் பண்ண முடியாது. பட் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படின்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இது பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னா தே கேன் சம்ஹோ லீட் த லைஃப் இன் அதே சேம் லைஃப் ஸ்டைல் அந்த சேம் லெவலில் வச்சு மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு பர்பஸ் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் தவிர வேறு எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தராது. சேவிங்ஸ் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது கஸ்டமர்ஸுக்கு. சரிங்களா? எதர் கோல்டு, லேண்டு, இன்சூரன்ஸ், வாட் எவர் இட் இஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகும்போது. பட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு விஷயம் வரும்போது இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் வந்து அவர் வந்து ஒரு 50 லட்ச ரூபாய் 1 கோடிக்கு இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அவரோட லாஸ்க்கு அப்புறம் அவரோட லைஃப் ரிஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலிக்கு எதுவும் பெரிய ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? திஸ் இஸ் லாங் டேர்முக்குமே. சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பாயிண்ட் வந்து விச் இஸ் சால்வன்சி ரேஷியோ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? சால்வன்சி ரேஷியோ அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். விச் இஸ் சால்வன்சி ரேஷியோன்றது டிஃபால்ட்டாக இட் இஸ் அ ரூல் கிவன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, தட் இஸ் ஐஆர்டிஏ. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் ஹெட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஐஆர்டிஏ அப்படின்றது முதல் நான் என்னன்னு சொல்லிடுறேன். இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. விச் இஸ் நத்திங் ஆக்சுவலி த சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடி, ஒரு ரெகுலேட்டரி பாடின்னு வச்சுக்கோங்க. ஒரு இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்சூரன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஆடிட் பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்கும் சென்ட்ரலைஸ்டு ஒரு டிவிஷன் வச்சுக்கோங்க. சரிங்களா? விச் இஸ் ஈச் அண்ட் எவ்ரி இன்சூரன்ஸ் கம்பெனி இன்க்ளூடிங் எல்ஐசியூஸ் உட்பட அரௌண்ட் 26 லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கம்ஸ் அண்டர் ஐஆர்டிஏ. விச் இஸ் ஐஆர்டிஏவோட அவங்களோட ரூல்ஸ் கட்டுப்படணும், அவங்க ஆடிட் பண்ணுவாங்க, மானிட்டர் பண்ணுவாங்க, அண்ட் தே ஹேவ் அத்தாரிட்டி டு பெனலைஸ் இஃப் இட் இஸ் எனிதிங் கோஸ் ராங். சரிங்களா? ஸோ இது வந்து ஐஆர்டிஏவோட கீழே வரும். யூஸ்வலி எல்லா செக்டருக்கும் ஒரு கேட்டகரி இருக்குது. இப்போ பேங்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து எல்லா பேங்க்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும், ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ பிஎஸ்சி பேங்க்ஸ் எதுவாக இருந்தாலும் தே ஹேவ் ஆடிட் அண்ட் கண்ட்ரோல் ஓவர் தம். ஓகேங்களா? சிமிலர்லி இப்போ டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா ட்ராய்னு இருக்கும். அதே மாதிரி தான் இன்சூரன்ஸ் செக்டாருக்கு ஐஆர்டிஏ அப்படின்றது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடி. சரிங்களா? இப்போ இவங்களோட ரூல் தான் பார்த்தீங்கன்னா சால்வன்சி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. சால்வன்சி ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரூல் இஸ் சிம்பிள்.
ஈச் அண்ட் எவ்ரி இன்சூரன்ஸ் கம்பெனி ஹேஸ் டு மெயின்டைன் 150%, 150% சால்வன்சி ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது. சரிங்களா? இது இது எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனி, எல்ஐசியும் சேர்த்து எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் ஒரே ரூல் தான். சரிங்களா? அப்போ இந்த சால்வன்சி ரேஷியோ 150%னா எதோட 150% அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் பாலிசி செல் பண்ணியிருப்பாங்கல்ல, செட் ஆஃப் பாலிசிஸ், அதோட சம் அஷ்யூர்டை ஒன்றா கூட்டினீங்கன்னா ஒரு தொகை வரும். சரிங்களா? அந்த தொகைக்கு 150% அமௌண்ட், 150% உள்ள வேல்யூவை ஐஆர்டிஏல பே பண்ணியிருக்கணும், விச் இஸ் டெபாசிட் பண்ணியிருக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த விஷயங்கள் புரியுதுங்களா? இல்லை நான் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து சொல்லவா? சாரி சார், செல்வா சார், திரு சார். ஓகே, ஐ வில் ப்ரொசீட் வித் இட். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சிம்பிள். அதாவது என்னென்னா, இப்போ ஒரு ஃபினான்ஷியல் இயரில் ஒரு பர்டிகுலர் இன்சூரன்ஸ் கம்பெனி செல் பண்ண பாலிசிஸோட சம் அஷ்யூர்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 500 crores இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன், ஒரு 500 கோடி ரூபா. ஒரு நிதி ஆண்டில் அவங்க செல் பண்ண பாலிசியோட சம் அஷ்யூர்ட், உத்தரவாத காப்பீட்டு தொகையின் மதிப்பு வந்து ஒரு 500 கோடின்னு வச்சுக்கோங்க. இந்த 500 கோடிக்கு 150%னா எவ்வளோ வரும்? விச் இஸ் இசிக்கல் டு 750 crores, 750 கோடி ரூபாயை ஐஆர்டிஏல பே பண்ணியிருக்கணும். இது இங்கே இல்லை, எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் ஒரே ரூல்னு சொல்லியிருந்தேன், கரெக்டுங்களா? ஸோ இந்த 150%, 750 crores ஐஆர்டிஏல பே பண்ணணும். சரிங்களா? நாளைக்கு ஏதாவது ஒரு டெத் கிளைமோ இல்லை மெச்சூரிட்டி கிளைமோ கேட்டு கஸ்டமர் வராருன்னா நான் எங்கே வாங்கி கொடுப்பேன்? சேம் விச் இஸ் எங்கே டெபாசிட் பண்ணியிருக்கேன்? ஐஆர்டிஏல டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐஆர்டிஏல வாங்கி தான் கரஸ்பாண்டிங் இன்சூரன்ஸ் கம்பெனி வில் பே த செட்டில்மெண்ட், கிளைம் செட்டில்மெண்ட். ஓகேங்களா? இப்போ இப்போ நம்ம கம்பெனி மேக்ஸ் லைஃப் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வச்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா 172%, விச் இஸ் 150க்கு மேலே எக்ஸஸாகவே வச்சுருக்காங்களா? இந்த 500 கோடிக்கு 172% எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அரௌண்ட் 860 கோடி, 860 crores rupees நம்ம ஐஆர்டிஏல கட்டுறோம். சரிங்களா? இந்த சால்வன்சி ரேஷியோ எவ்ரி இயர் மாறக்கூடியது. ஆனால் 150க்கு கீழே போகக்கூடாது. சரிங்களா? 150% கீழே போகக்கூடாது. ஏன்னா அப்படி கீழே போகுது அப்படின்னா ஐஆர்டிஏ வில் கெட் இன் டு அந்த சிச்சுவேஷனுக்குள்ளே வந்துடுவாங்க. என்ன இஷ்யூ, எதனால் அவங்க கம்மியாக கட்ட வராங்க, என்ன விஷயம், என்ன பிரச்சனை, கரெக்ட் கம்பெனி கரெக்டாக ரன் ஆகுதா, இதை எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. சாரி. ஸோ இந்த சால்வன்சி ரேஷியோவில் எதுவும் டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? எனிபடி ப்ளீஸ். சார் செல்வா சார், செல்வா கணபதி சார், தெரில நீங்கள் ரீச் ஆகிட்டீங்களா என்னன்னு தெரில, அதனால தான் கேட்குறேன். ஓகே. ஸோ அடுத்து ஆஸ் ஆஃப் நவ் நம்ம கம்பெனியில் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப்பில் 23,125 எம்ப்ளாயிஸ் வந்து ரன்னிங்கில், ஐ மீன் கரண்ட்டாக லைவில் இருக்காங்க, ஆன் ரோல்ஸில் இருக்காங்க. சரிங்களா? அண்ட் இந்த பக்கம் லாஸ்ட் பாயிண்ட் ஒன்று இப்போ பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்புறம் லாஸ்ட்டாக வரேன்னு சொல்லிட்டு, விச் இஸ் இது வரணும் இல்லை, இந்தியா கே பரோசா கா நம்பர் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, பரோசானா வேற ஒன்றும் இல்லை, ஹிந்தி வார்த்தை. தமிழில் அதுக்கு பேர் நம்பிக்கை, ஃபெய்த்துன்னு சொல்லலாம், நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவோட நம்பிக்கையின் நம்பர் 99.65% அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. விச் இஸ் வேற ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே இந்த பேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கான பர்பஸ் என்னன்னு கேட்டிருந்தேன், கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதர் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் அல்லது அவரோட சேவிங்ஸ், கரெக்டுங்களா? ரெண்டுத்துலேயுமே அவருக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி கிளைம் அண்ட் டெத் கிளைம். சரிங்களா? இந்த ரெண்டு கிளைமையும் காமனாக இண்டிவிஜுவலாக இன்சூரன்ஸில் கிளைம் காமனாக சொல்லுவோம், மெச்சூரிட்டி கிளைம் டெத் கிளைம் கூட்டுகதர் கிளைம்னு சொல்லுவோம். இப்போ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஆக்சுவல் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த கம்பெனியான எடுத்துக்கோங்க, அதில் ஒரு பாலிசி வாங்கிட்டு போகிற ஒரு கஸ்டமர், அது ஒரு ப்ரொடெக்ஷன் பாலிசி இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து சம் அஷ்யூர்ட், விச் இஸ் வெறும் அவர் லைஃப் ரிஸ்க் ஆச்சு அப்படின்னா டெத் பெனிஃபிட், டெத் கிளைம் கிடைக்கும். டெத் கிளைம் சொன்ன மாதிரி கொடுக்கணும். ரெண்டாவது சேவிங்ஸ் பாலிசியாக இருந்தால் அவர் இருந்து வாங்கினாருன்னா மெச்சூரிட்டி வாங்கியிருப்பார், இன்கேஸ் இறந்துட்டார் ரிஸ்க் ஆயிடுச்சு அப்படின்னா டெத் கிளைம் கிடச்சிருக்கும் அவருக்கு. ஸோ இப்போ பாலிசி டாக்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ண அந்த ஒரு டெத் கிளைமோ இல்லை மெச்சூரிட்டி கிளைமோ அங்கே மென்ஷன் பண்ண மாதிரி கரெக்டாக கொடுக்க வேண்டியதுதான் இன்சூரன்ஸ் கம்பெனியோட டியூட்டி. இல்லை அது தவிர வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணணுமா அவங்க? ஸோ கரெக்டாக கொடுக்கணும், அதுதான் ஆக்சுவல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட பிரைமரி டியூட்டி உங்களுக்கு. சரிங்களா? இந்த பர்பஸ்க்காக தான் அந்த கஸ்டமர் இன்சூரன்ஸ்னு ஒன்று எடுத்திருக்காரு, ஒரு பாலிசி ஒன்று எடுத்திருக்காரு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்த கரெக்டாக செட்டில் பண்ணக்கூடிய கம்பெனி நல்ல கம்பெனின்னு சொல்லலாமா? திஸ் இஸ் கிளைம் செட்டில்மெண்ட்டாக சொல்லிட்டு இருக்கேன். அவுட் ஆஃப் 26 இன்சூரன்ஸ் கம்பெனி, எல்லா எல்ஐசியோ எல்லா இருக்கிற எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியுமே இருக்குது, எல்லாருமே இந்த ரோல் தான் பண்ணுறாங்க, விச் இஸ்
சொன்ன பாலிசி அவங்களுக்கு சேவிங்ஸ் பாலிசி கொடுக்குறாங்க, ப்ரொடெக்ஷன் பாலிசி கொடுக்குறாங்க. அண்ட் கஸ்டமர் நாளைக்கு இது ரெண்டில் ஏதோ கிளைம்னு வராருன்னா அதில் சொன்ன மாதிரி திருப்பி கொடுக்கணும். கரெக்டுங்களா? மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி திருப்பி கொடுக்கணும். இதை கரெக்டாக கொடுக்குற கம்பெனி நல்ல கம்பெனி நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேக்ஸ் லைஃப் வந்து பாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக இந்த கிளைம் செட்டில்மெண்ட்டில் நம்பர் 1 இருந்துகிட்டே வராங்க. ரெண்டாவது, இந்த கிளைம் செட்டில்மெண்ட்டை நம்பர் 1 நம்மளாவே போட்டுக்க முடியாது. சரிங்களா? இந்த கிளைம் பெய்ட் பர்சன்டேஜ் யார் வந்து ஆடிட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஃபைனான்சியல் இயர் முடியும் போது ஐஆர்டிஏ வந்து ஹெட் ஆஃபீஸில் ஆடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளியிடுற அவங்க ஆனுவல் ரிப்போர்ட்டில் வெளியிடுற நம்பர்ஸ் தான் இது. அதாவது இந்த வருஷம் எத்தனை லட்சம் பேருக்கு பாலிசி கொடுத்து செல் பண்ணியிருக்காங்க, எத்தனாயிரம் பேர் கிளைம் கேட்டு வந்திருக்காங்க, எத்தனாயிரம் பேருக்கு கிளைம் செட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ என்கிட்ட 100 பேர் கிளைம் கேட்டு வந்தாங்கன்னா நான் ஹேவ் கிவன் தம் செட்டில்டு தம் 99.65% வந்து நான் செட்டில் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம மேக்ஸ் லைஃபோட கிளைம் பெய்ட் பர்சன்டேஜ். சரிங்களா? ஓகே, குணா எனக்கு ஒரு சப்போர்ட், இதை க்ளோஸ் பண்ணிடலாம். செகண்ட் ஒரு பிடிஎஃப் இருக்குல்ல, ஐ மீன் ஒரு பிபிடி ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தேன். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேஜே இருக்கட்டுங்களா, நான் ப்ரமோட் பண்ணிக்குவோம். தேங்க்யூ. இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லைஃபோட ஸ்மார்ட் செக்யூர் ப்ளஸ் பிளான், ஷார்ட்டாக வந்து எஸ்எஸ்பிபின்னு சொல்லுவோம். ஸ்மார்ட் செக்யூருக்கு எஸ்எஸ் அண்ட் ப்ளஸ் பிளான்க்கு வந்து பிபின்னு சொல்லுவோம். எஸ்எஸ்பிபின்றது வேற இல்லை, இட் இஸ் அ பியூர் டேர்ம் பாலிசி விச் இஸ் ப்ரொடெக்ஷன் பாலிசி மட்டும். இன்கேஸ் ஆஃப் ஏதாவது ரிஸ்க் ஆகுது, லைஃப் ரிஸ்க் ஆகுது அப்படின்னா அவருக்கான சம் அஷ்யூர்ட் அவர் டிசைட் பண்ணியிருப்பார். 50 lakhs 75 lakhs இல்லை 1 crore டிபெண்ட்ஸ் அப்பான் அவரோட ஆனுவல் இன்கம் அண்ட் ஏஜை பேஸ் பண்ணி எவ்வளோ கொடுக்க முடியுன்றது ஐஆர்டி ஆல்ரெடி ஒரு நாம்ஸ் வச்சுருக்கான், டேபிள் கொடுத்துருக்கான். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பாலிசியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஸ்லைட் போய் நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம். நெக்ஸ்ட் மூவ் பண்ணுங்க. கீழே வந்துடல. இது ஒரு செகண்ட். இந்த பேஜை ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு யுகுன்ற ஒரு 35 years மேல், சாரான 35 years ஃபீமேல் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஏர்னிங் வெல். அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபேமிலியோட எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இதில் 3 லெவல் இருக்குது விச் இஸ் நெசசிட்டிஸ். அப்படின்றது என்னென்னா ரொம்ப அவசியமான தேவைகள், எதாவது தவிர்க்க முடியாத விஷயங்கள். நம்மளோட ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு, இருக்கிற இடம், படிப்பு. இதை வந்து நீங்கள் எந்த காரணத்துக்காகவும் தடுக்க முடியாது. இதை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் பேசிக்கான நெசசிட்டிஸ்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு நார்மல் ஃபேமிலி ஒரு பர்சன்ஸ்க்கு என்ன அடுத்த லெவலுக்கு வேணும் அப்படின்னா ஒரு சொந்த வீடு, சொந்த காரு, பசங்களோட ஸ்டேபிளான படிப்பு, அவங்களோட கல்யாண செலவுகள் அண்ட் அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கான விஷயங்கள். இது அடுத்த லெவலுக்கு பிளான் பண்ண ஆரம்பிப்பாங்க. கரெக்டுங்களா? இதில் இருந்து அடுத்த இன்னொரு 3வது லெவலுக்கு போகிறாங்க அப்படின்னா லெகசி பிளானிங். அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு என்ன சொத்து சேர்த்து வைக்கிறாங்க, அவங்களோட ஒரு வேர்ல்டு டூரோ இல்லை லோக்கல் டூரோ வாட் எவர் இட் இஸ், அண்ட் அவங்களோட ஹாபிஸ், பேஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா, அண்ட் சேரிட்டி விச் இஸ் டொனேஷன் மாதிரி எதுவும் கொடுக்குற மாதிரி லெவலுக்கு நம்ம எலிவேட் ஆகிருப்போமா அப்படின்றது. இது எல்லாரோட ஹியூமன் பீயிங்கோட நம்மளோட நீடெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த லெவலுக்கு யோசிக்கும் போது இதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம். சரிங்களா? ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கும்போது எல்லார் லைஃப்லுமே எப்போ ரிஸ்க் ஆகும்னு நமக்கு சொல்ல முடியாது. அதுவும் இப்போ கோவிடுக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இன்னொன்று ஓடிட்டு இருக்கு, ஹெச்எம்பிவியா என்ன வைரஸ், அது ப்ராப்பராக தெரில, இன்னொன்று புதுசாக ஆரம்பிச்சிருச்சுன்றாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், இந்த டெத்து, டிசபிலிட்டி, டிசீஸ் இதெல்லாம் எப்போ வரும்ன்றது நமக்கு தெரியாது. கரெக்டுங்களா? ஸோ நம்மளோட இதுக்காக நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ஃபேமிலியும் நம்மளை நம்பி வந்திருக்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸுமே நமக்கு ஏதாவது ரிஸ்க் ஆச்சு அப்படின்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இது சம்மந்தமாக எதுவுமே பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இருக்கக்கூடிய விஷயந்தான். எந்த ஒரு அன்சர்டினிட்டி நடந்தாலும் அது அவங்களோட நம்ம லைஃப்பை இம்பேக்ட் பண்ணாலுமே அவங்க லைஃப்பை பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சேஃப்கார்ட் பண்ணுறது தான் இந்த நம்ம எடுக்கக்கூடிய இந்த டேர்ம் பாலிசியோட ஆக்சுவல் ரீசன் பிஹைண்ட் தட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போனாங்கன்னா நெக்ஸ்ட் மூவ் பண்ணிடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே, இது மட்டும் நான் சொல்லிடுறேன். இதில் இந்தியா ப்ரொடெக்ஷன் கோஷன் சொல்லிட்டு நம்ம மேக்ஸ் லைஃப் வந்து இதை வந்து வெளியிட்டிருந்தாங்க. நிறைய சர்வே எடுத்து வெளியிட்ட ரிப்போர்ட்ஸ் ஆக்சுவலாக அது ஐபிக்யூன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் இன் அர்பன் இந்தியா Tier 1 cities ஓனர்ஷிப் லேக்ஸ் அக்ராஸ். ஸோ அதாவது என்னென்னா Tier 1 cities அந்த பெரிய மெட்ரோ சிட்டிஸ், அதாவது மெயினாக நம்ம டெல்லி, மும்பை, சென்னை இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் வந்து ரொம்பவே கூடிருச்சுன்னு சொல்கிறாங்க.
COVID-19 என்ன பண்ணாங்கன்னா, ட்ரோவ் அர்பன் இண்டியன்ஸ் டு பர்ச்சேஸ் டெர்ம் பிளான்ஸ் ஃபார் ரைட் ரீசன். என்ன காரணத்துக்காக ஆக்சுவலா டெர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்றது COVID-19 அவங்களுக்கு உணர்த்திருச்சுன்னு சொல்றாங்க. அடுத்து 59% அர்பன் இண்டியன்ஸ் ஃபீல் தேர் டெர்ம் பிளான் கவரேஜ் இன்சஃபிஷியன்ட். அதாவது 59% சிட்டியில வாழ்ற இந்தியன்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, அவங்க வச்சிருக்கிற டெர்ம் இன்சூரன்ஸ் பற்றாக்குறையா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. மில்லேனியல்ஸ் டெர்ம் அவேர்னஸ் அண்ட் ஓனர்ஷிப் அட் பார் வித் நார்மல் மில்லேனியல்ஸ். அதாவது மில்லேனியல்ஸ் அப்படின்றது என்னன்னா, இந்த 2K கிட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, 2K லெவலில் டெவலப் ஆகி வளர்ந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் இருந்த காட்டிலும் இப்போ ரொம்ப அவேர்னஸாக யோசிச்சு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒர்க்கிங் விமானோட டேர்ம் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போதைக்கு அது 64% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அட் பார் வித் மென். அதாவது ஒர்க்கிங் மென்னை காட்டிலும் ஒர்க்கிங் உமனோட டேர்ம் இன்சூரன்ஸோட இன்க்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 64% கூடியிருக்கு. செல்ஃப் எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ் ஓவர் டேக் சேலரி இன் டேர்ம் இன்சூரன்ஸ். அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம ப்ரொடெக்ஷனுக்காக எடுக்கிறோம்ல, இந்த டேர்ம் பாலிசியை வந்து தனியாக வேலை பார்க்குற இண்டிவிஜுவல் செல்ஃப் எம்ப்ளாய்டு பிஸ்னஸ் பீப்புள் இவங்க வந்து சேலரி பர்சனை காட்டிலும் அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க டேர்ம் பாலிசியை. அண்ட் COVID-19க்கு அப்புறம் டேர்ம் இன்சூரன்ஸ் கூடவே பாலிசிக்குள்ளே வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 64 டிசீஸ் வந்து அதில் ஏதாவது ஒரு டிசீஸ் வந்தால் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் ஆட் பண்ணி கொடுக்கலாம், சமோஷம் தனியாக கொடுக்கலாம். இந்த விஷயம் COVID-19க்கு அப்புறம் டபுள் ஆயிருக்கு. அதாவது இந்த ரைடரை ஆட் பண்ணுறது அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. குணா நெக்ஸ்ட் போகலாங்களா? நெக்ஸ்ட் வேணும். மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அடுத்தது நெக்ஸ்ட் போயிடலாம். இது மாதிரி வருமா? விச் இஸ் நெக்ஸ்ட் வாங்க பேஸ் பெனிஃபிட் இருக்கு. நெக்ஸ்ட் யா ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேஸ் பெனிஃபிட்டில் நம்பர் 1 பாயிண்ட். அதாவது யூஸ்வலாக டேர்ம் பாலிசினா என்னது, இன்கேஸ் ஆஃப் ஏதாவது அவரோட அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் பாலிசி எடுத்தவரோட லைஃப் ரிஸ்க் ஆகுது அப்படின்னா அவர் என்ன சம்மோஷூட் அந்த காப்பீட்டு தொகை என்ன எடுத்திருக்காரோ அதை வந்து நாமினேட்டர் கொடுத்துருவாங்க. இதுதான் டிஃபால்ட்டாக 1 லைன் ஆஃப் த டேர்ம் இன்சூரன்ஸ். அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ஒர்க் பண்ணுற டெம்ப்ளேட்டே அவ்வளோதான். சரிங்களா? இது கூட அவருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்கும் நார்மலாக சொல்லணும்னா, சார் நாளைக்கு அவர் கஸ்டமர் தவறிட்டாரு அப்படின்னா அந்த காப்பீடு தொகையை கொடுத்துருவீங்க, வேற என்ன எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, பாலிசி எடுக்கும் போதே அவர் வந்து எய்தர் நார்மல் லைஃப் கவர் எடுக்கிறாரா இல்லை இன்க்ரீசிங் லைஃப் கவர் எடுக்கிறாரா அப்படின்றத அவர் டிசைட் பண்ணிக்கணும் அந்த பாலிசி எடுக்கிறவர். சரிங்களா? இன்க்ரீசிங் லைஃப் கவர்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு கஸ்டமர் வந்து கேட்குறாரு, சார் எனக்கு வந்து இப்போ ஓகே இந்த லெவலில் பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு, இன்னும் ஒரு 5-10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோட பிஸ்னஸ் ட்ரிபிள் மடங்கு டெவலப் ஆயிடும். ஸோ அப்போ என்னோட சம்மோஷூட் வந்து கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறார் அப்படின்னா பாலிசி எடுக்கும்போதே அவருக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துடலாம். அதாவது அவரோட சம்மோஷூட் பார்த்தீங்கன்னா வருஷம் 5% கூடிக்கிட்டே இருக்கும். அதாவது முதல் வருஷம் 1 கோடி ரூபா காப்பீடு எடுத்தவர் 2ஆவது வருஷம் 5% கூடுது அப்படின்னா 1 கோடி 5 லட்சம், 3ஆவது வருஷம் 1.10, 1.15, 1.20 இப்படி 5% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்ல அவரோட சம்மோஷூட் கூடிக்கிட்டே போகும். சரிங்களா? இதுதான் இன்க்ரீசிங் டெத் பெனிஃபிட் லைஃப் கவர்னு சொல்லுவாங்க. இது நார்மல் லைஃப் கவர் அப்படின்னா ஸ்டார்டிங்ல 1 கோடி காப்பீடு எடுத்தாருன்னா கடைசி வரைக்கும் அந்த 1 கோடி காப்பீடு தான் ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது ரெண்டும் டிஃபரன்ஸ். சரி சார், ப்ரீமியம் என்ன சார் பண்ணுவீங்க? சம்மோஷூட் கூட உங்களுக்கு ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, கிடையாது. நார்மல் லைஃப் கவர் எடுத்தார் அப்படின்னா இப்போ அவருக்கு வந்து ஒரு 28,000 வருதுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நார்மல் லைஃப் கவர் எடுத்தார். இன்க்ரீசிங் லைஃப் கவர் எடுத்தார் அப்படின்னா இவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ஆட் பண்ணிக்கோங்க, 38,000. அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த 38,000 தான் கட்டிகிட்டே வருவார். சரிங்களா? இப்போ அந்த இன்னொரு விஷயம், இந்த இன்க்ரீசிங் லைஃப் கவரில் இந்த 5% இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னு சொன்னீங்களா, இது எப்போ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னா 1 கோடியில் ஆரம்பிச்சது 2 கோடி வரைக்கும் போயிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் 2 கோடி கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? அதாவது 21 இயர்ஸ் வரைக்கும் இந்த 5% ரேஷியோவில் இந்த சம்மோஷூட் கூடிக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் அந்த 2 crore கண்டினியூ ஆகி போயிட்டு இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து 2 டைப் ஆஃப் டெத் பெனிஃபிட் கவர் கஸ்டமருக்கு கிடைக்கக்கூடியது. நெக்ஸ்ட் போகிறாங்க. நெக்ஸ்ட் இப்போ இது வந்து இது மாதிரி வருமா? ஐ மீன் கீழே ஸ்லைட் ஷேர் போட முடியுமா பாருங்க, ஸ்லைட் ஷோ. இல்லை அந்த இந்த ஸ்க்ரீன்ல கீழே ஒரு இது இருக்கு பாருங்க. இல்லை இந்த கமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கா கீழே கமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கா கீழே? இல்லை கீழே நீ ஸ்லைட் மூவ் பண்ண வேணாம், அது பக்கத்தில் அதில் இல்லை, சாரி அதுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் மைனஸ்க்கு பக்கத்தில் மைனஸ் அதை கிளிக் பண்ணுங்க. பெட்டர். இப்போ பேக் போயிருங்க, ஐ மீன் முந்தின ஸ்லைடு போயிருங்க.
ஐ மீன் அப்பாரோ இன்னும் கொஞ்சம் ஓகே ஃபைன், தேங்க்யூ. இதில் ஒரு வாட்டி டவுன் அமைக்கிக்குங்க, இன்னும் 2 வாட்டி. தேங்க்யூ. ஓ ஓகே. இதில் என்னென்னா நாமினிஸ் சாய்ஸ் ஆஃப் பே அவுட் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கஸ்டமர் வந்து பாலிசி எடுத்தவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 crore சம் அஷ்யூர்டோட பாலிசி எடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் அவர் லைஃப் ஏதோ ஒரு பார்ட்டில் ரிஸ்க் ஆகுது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில். அப்போ என்ன ஆகுதுன்னா நாமினிட்டை கூப்பிட்டு கேட்பாங்க, உங்களுக்கு எந்த மாதிரி இந்த கிளைம் அமௌண்ட் வேணும். 3 ஆப்ஷன் கேட்குறாங்க. ஒன்று வந்து மொத்தமாக அந்த 1 கோடியை ஒரே ஷாட்டில் சிங்கிள் ஷாட்டில் வாங்கிக்கிறீங்களா, லம்சமாக வாங்கிக்கிறீங்களா. 2வது ஆப்ஷன் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டாக ஒரு 120 மந்த் இன்ஸ்டால்மெண்ட் கொடுப்பேன், அதாவது 10 வருஷத்துக்கு 120 மாதங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டாக பென்ஷன் மாதிரி கொடுத்துட்டே இருப்போம். இது 2வது ஆப்ஷன். 3வது ஒரு பார்ட்டை வந்து நீங்கள் வந்து லம்சமாக மொத்தமாக வாங்கிக்கலாம், மிச்ச அமௌண்ட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி 120 இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 3வது ஆப்ஷன் எடுத்து எப்படி இருக்கும்னா, இப்போ அவர் ஏதாவது கடன் லோன் ஏதோ வச்சுட்டு போயிருக்காரு, லோன் ஏதாவது கட்டாமல் இறந்துட்டார் அப்படின்னா அந்த ஒரு 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா மட்டும் மொத்தமாக வாங்கிட்டு பேலன்ஸ் இருக்க 60 லட்ச ரூபா வந்து எனக்கு இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இதுதான் அந்த 3வது ஆப்ஷன். சரிங்களா. இதை வந்து அந்த பாலிசி எடுத்து அவர் எங்கேயுமே மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் தவறுனதுக்கு அப்புறமேட்டுக்கு நாமினிட்ட தான் இந்த ஆப்ஷன் கேட்பாங்க, இந்த 3ல் எது எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. புரியுதுங்களா, கிளியரா? ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாங்களா? நெக்ஸ்ட் இதில் நெக்ஸ்ட் பட்டன் அமைக்கிறோம். டவுன் இப்போ இது வந்து நெக்ஸ்ட் போயிடலாம். அந்த நார்மல் லைஃப் கவர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க, இதை மட்டும் ஒரு சொல்லிடுறேன். இப்போ ஒரு 30 இயர்ஸ் உள்ள ஒரு இன்ஜினியர் 40 இயர்ஸ்க்கு வந்து பாலிசி கவர் கேட்டிருக்காரு. அவர் தான் 30-40 வருஷம்னா 70 வயசு வரைக்கும் கவரேஜ் கேட்டிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 5வது வருஷம் தவறிட்டார் அப்படின்னா அவருக்கு 1 கோடி ரூபா சம் அஷ்யூர் வந்து நாமினிட்ட கொடுத்து பாலிசி அதோட க்ளோஸ் பண்ணுறாங்க. லம்சம் பெனிஃபிட் வந்து 1 crore வந்து நாமினிட்ட கொடுத்து பாலிசி க்ளோஸ் பண்ணுறாங்க. நார்மல் லைஃப் கவர் பாலிசி இப்படி தான் ஒர்க் ஆகும். சரிங்களா, நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் இன்க்ரீசிங் லைஃப் கவர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது எப்படி நெக்ஸ்ட் வந்துடும் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத டெம்ப்ளேட் இங்கே காமிச்சிருப்பாங்க. இதுவும் அதே 30 வயசு ஒருத்தர் டாக்டர் 40 இயர்ஸ்க்கு அவரோட 70 வயசு வரைக்கும் கவரேஜ் கேட்டிருக்காரு. இப்போ இந்த ஏற்கனவே இப்போ தான் சொன்னேன் நான், அதாவது அவரோட சம் அஷ்யூர் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்க. 1 crore இருந்தது, அடுத்த வருஷம் 1 கோடி 5 லட்சம், 1 கோடி 10 லட்சம், 1 15, 1 20. 6வது வருஷம் அவர் தவறுனால 1 கோடி 20 லட்சம் ரூபா வந்து நாமினிட்ட கொடுத்துட்றாங்க. சரிங்களா. டவுன் பட்டன் ஒரு வாட்டி ஒன் ஸ்டேஜ் பேக் ப்ளீஸ். அதில் இப்போ நாமினி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 60 lakhs வந்து லம்சமாக கொடுத்துருங்க, இன்னொரு 60 லட்ச ரூபா வந்து நான் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குற அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4.65% இன்ட்ரெஸ்ட் போட்டு தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அமௌண்ட் அவங்க மொத்தமாக உடனே வாங்கலை, உள்ளே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுப்பாங்க. அது வந்து ஆர்பிஐயோட பேங்க் ரேட்டில் ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா. ஸோ இன்க்ரீசிங் லைஃப் கவர் இப்படி தான் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே, இது வந்து என்னென்னா கஸ்டமருக்கு ஒரு கன்சர்ன் என்னென்னா, சார் நான் வந்து மேக்ஸிமம் நம்ம டேர்ம் பாலிசியை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் இந்த டேர்ம் பாலிசிக்குள்ளே வரலாம். அண்டு கவரேஜ் எது வரைக்கும் கொடுக்குறோன்னா அவரோட 85 வயசு வரைக்கும் அவருக்கு லைஃப் கவர் கொடுக்குறோம். சரிங்களா. இப்போ கஸ்டமருக்கு ஒரு கவலை என்னென்னா, சார் நான் 85 வரைக்கும் நான் ப்ரீமியம் கட்டிக்கிட்டே வரேன், கட்டணுமா, அவ்வளோ லாங் பீரியட் கட்டணுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும்போது லிமிடெட் பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா அவர் 5 வருஷத்தில் கட்டிக்கலாம், இல்லை 10 வருஷம் கட்டுறதுனால பிரித்து கட்டலாம், இல்லை 12 வருஷம் கட்டலாம், 15, லாஸ்ட் ஒன் பேட்டில் 16னா அவரோட 60 வயசு வரைக்கும் கட்டிக்கலாம். ஏன் சார் மேக்ஸிமம் 60 கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு இன்கம் சம்பாதிக்கிற வருடங்கள் பார்த்தீங்கன்னா 60 வயசு வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதனால தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேட்டில் 16 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே லிமிடெட் பே கேட்டகரியில் வருது. அதாவது ஷார்ட் பீரியட் தான் கட்டுவார், ஆனால் கவரேஜ் வந்து நான் 85 வரைக்கும் கொடுக்குறேன். சரிங்களா. நெக்ஸ்ட் போகலாங்களா. இது எப்படி எவ்வளோ ப்ரீமியம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். இப்போ ரெகுலர் பேக்கும் லிமிடெட் பேக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. டவுன் நமக்கு இன்னொரு வாட்டி. ஓகே. ஸோ இப்போ சேம் பர்சன் 30 வயசுக்காரர் ஒருத்தர் 1 crore சம் அஷ்யூர் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ரெகுலர் பே, அதாவது நான் 70 வயசு வரைக்கும் 40 வருஷத்துக்கும் வருஷம் நான் ப்ரீமியம் கட்டிக்கிறேன் சார். ரெகுலர் பேனா ஃபுல் பாலிசி வருடங்களும் கட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ வருஷம் எவ்வளோ கட்டுறாருன்னா 11,201 ரூபா இன்ட்டு 40 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது,
4,48,040 மொத்தமாக அவர் கட்டியிருக்க ப்ரீமியம். இடையில எங்கேயா ரிஸ்க் ஆச்சுன்னா ரூ. 1,00,00,000 நாமினேட் கொடுப்பாங்க. சரிங்களா? 2வது ஆப்ஷன், சார் நான் 5 வருஷத்துல கட்டி முடிக்கிறேன் அப்படின்னா, வருஷமா கட்டுற அமௌண்ட் பெருசா தெரியும். பட் மொத்தமா 5 வருஷத்துக்கு ரூ. 47,898 மணிக்கு 5 வருஷத்துக்கு எவ்வளோ கட்டியிருக்காரு? வெறும் 2,39,000 தான் கட்டியிருக்காரு. புரியுதுங்களா? ரெகுலர் பேக்கும் 40 வருஷமா கட்டுறதுக்கும் 5 வருஷத்துல கட்டி முடிக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி முடிஞ்சிச்சு. இல்லை சார் நான் 10 வருஷமா கட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 கூடுது. அதாவது 10 பே கட்டும்போது வருஷ ப்ரீமியம் 24,979 இன்ட்டு 10 போட்டிங்கன்னா 2,49,790. இதே மாதிரி 5 பேலேருந்து 10 பேக்கு பார்த்தீங்கன்னா 10 பேயோட 5 பே கம்மியாக இருக்கும். 12 பேக்கு 10 பேக்கு பார்த்தீங்கன்னா 10 பே சீப்பர். 15 பேக்கு 12 பேக்கு பார்த்தீங்கன்னா 12 பே சீப்பர். ஸோ இந்த ஆப்ஷனில் அது ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஸோ கஸ்டமர் வந்து எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? லிமிடெட் பே எதுனால எடுக்கணும் புரியுதுங்களா? கம்மியான வருடங்கள் கஸ்டமர் கட்டி முடிச்சிருவாரு. பட் பெனிஃபிட்ஸ் வந்து அவருக்கு 60 வயசு வரைக்கும் இருக்கும். 2வது அதுக்கப்புறம் இதை பற்றி எனக்கு கவலைகள் தேவையில்லை, அவருக்கான பேர்டன் இருக்காது. 2வது இது எல்லாமே இன்கம் சம்பாதிச்சுட்டு இருக்கும்போது அவர் கட்டி முடிக்கிறனால அவருக்கான பேர்டன் சீக்கிரமாக ஷார்ட்டர் பீரியட்ல முடிச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாம். அந்த டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு காமிச்சிருக்காங்க இதுக்கும் இதுக்கும். ஓகே, இதை நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் போகலாம். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கஸ்டமருக்கு ஒரு சின்ன கவலை என்னன்னா, சார் நான் 85 வரைக்கும் கட்டுறேன், இல்லை 15 இயர்ஸுக்கு கட்டுறேன், எல்லாம் ஓகே. நான் 85க்கு மேலே எனக்கு ரிஸ்க் ஆகலை, லைஃப் ரிஸ்க் ஆகலை, நான் இருக்கேன் அப்படின்னா என் கட்டின ப்ரீமியம் திருப்பி கொடுப்பீங்களா? will I get my money back அப்படின்றது அவரோட கன்சர்ன். ஸோ முன்னாடி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருப்பி வராது. எதாவது இந்த பீரியடில் எங்கேயாவது ரிஸ்க் ஆச்சுன்னா அந்த காப்பீடு தொகை நாமினிடம் கொடுக்கப்படும். இது நார்மலாக இருக்கிற டேர்ம் பிளான். இப்போ இந்த ஒரு கன்சர்ன் வந்தனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகே அந்த ஒரு ஆப்ஷன் அவைலபிள் கொடுத்துட்றோம். அவருக்கு கட்டின ப்ரீமியம்லாம் ஒன்றா கூட்டி அவர் லாஸ்ட்டில் உயிரோட இருந்தால் கையில் வாங்கிக்கலாம். அதுக்கு பேர் டேர்ம் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம். நெக்ஸ்ட் போகிறாங்க. டேர்ம் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் சொல்லி ட்ராப்னு சொல்லுவாங்க. அதான் ப்ரெசென்டிங் டாப்னு போட்டிருக்காங்களே. அதாவது அவர் கட்டின டோட்டல் ப்ரீமியம் எத்தனை வருஷம் கட்டியிருக்காரோ அதை எல்லாமே அப்படியே எடுத்து வித்தவுட் ஜிஎஸ்டி பேஸ் ப்ரீமியம் எல்லாமே அவர் கையில் திருப்பி கொடுத்துருவாங்க. எப்போ 86வது வயசில். இல்லைங்களா? இடையில எங்கேயா ரிஸ்க் ஆனால் அந்த சம் அஷ்யூர்ட் அவருக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் பேர் இது நெக்ஸ்ட் மூவ் பண்ணிடலாம். இது வந்து டெர்மினல் இல்னஸ் அப்படின்ற இன்னொரு பெனிஃபிட்டும் நம்மளோட டேர்ம் பிளானில் இன்பில்ட்டாக இருக்கிற விஷயம். டெர்மினல் அப்படின்னா என்னென்ன, எண்டுன்னு சொல்லுவோம். விச் இஸ் டெர்மினல் இல்னஸ்னா என்னென்னா, இப்போ சில சுச்சுவேஷனில் டாக்டர் சொல்லிடுவார், சார் கேன்சர் மாதிரி இருக்குது, ஸோ ஸ்டேஜ் 3ன்னு பார்க்குறோம், டயக்னோஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அடுத்த ஒரு அதிகபட்சம் ஒரு 4 to 6 months வரைக்கும் இருப்பார் சார், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிற ஸ்டேட்டில் கேள்விப்பட்டிருக்கோங்களா? அப்படி ஒரு சுச்சுவேஷன், அந்த மாதிரி ஏதாவது அப்படி இருக்க ஒரு பர்சன் டேர்ம் பிளான் போட்டிருந்தார் அப்படின்னா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, டாக்டர்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கணும். இந்த மாதிரி இந்த மாதிரி கிரிட்டிக்கல் ஸ்டேட்டுக்கு போயிட்டாரு, ஸோ இது ஒரு டெர்மினல் இல்னஸ், ஸோ இது நாங்கள் டயக்னைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி டயக்னைஸ் பண்ண லெட்டரை மட்டும் அவர்கிட்ட டாக்டர்கிட்ட வாங்கிட்டு இங்கே வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவருக்கு நெக்ஸ்ட் போனாங்க. அவருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கட்டின அவரோட சம் அஷ்யூர்டில் 50% உடனே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பணத்தை வச்சு அவங்க ஃபேமிலிக்கு ஏதாவது பெனிஃபிட்டு இல்லை இவரோட மருத்துவ செலவு எதுவாக இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஏன்னா ட்ரீட்மெண்ட்டோட காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் இன்னும் ஒரு வாட்டி. ஓகே. ஸோ இந்த டெர்மினல்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த 50% கொடுத்துட்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ₹1 கோடி சம் அஷ்யூர்ட் எடுத்திருந்தாங்கன்னா 50 லட்ச ரூபா அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க, இந்த டெர்மினல்ஸ் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு. 2 கோடி எடுத்திருந்தாங்கன்னா 1 கோடி திருப்பி கொடுத்துருவாங்க டெர்மினல்ஸ் டயக்னேஷனுக்கு. ஒரு 3 கோடி எடுத்திருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த டெர்மினல்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 கோடி தான் கொடுக்க முடியும். டெர்மினல் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதிகபட்சமாக இந்த கொடுக்கக்கூடிய பே அவுட் பார்த்தீங்கன்னா 1 crore வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கு ஒருவேளை கட்டிக்கிட்டு இருக்கும்போது பீரியடில் ஒரு இந்த மாதிரி ஆயிடுச்சு, டெர்மினல்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த 50% சம் அஷ்யூர்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள ப்ரீமியம் கட்ட தேவையில்லை, ப்ரீமியம் வந்து வைவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் உண்மையிலே அவரோட லைஃப் எப்போ ரிஸ்க் ஆகுதோ பேலன்ஸ் உள்ள சம் அஷ்யூர்ட் 50% அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்டை நாமினிட்ட கொடுத்து பாலிசியை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ டெர்மினல் பெனிஃபிட்னா என்னன்னு புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த டெர்மினல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு போட்டிருப்பாங்க, பார்த்துருவோம். ஸோ 30 years அஜய்ன்றவர் போட்டிருக்காரு பாலிசி. ஸோ விச் இஸ் 40 வருஷம் கட்டுறாரு. ஸோ 9வது வருஷம் முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து டெர்மினல்ஸ் டயக்னைஸ் ஆனனால என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் எடுத்திருக்க சம் அஷ்யூர்ட் வந்து 2 crore. ஸோ அவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 1 crore ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. சரிங்களா?
ஸோ 1 crore ரீஃபண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபியூச்சர் ப்ரீமியம் எல்லாமே வைவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போலாங்க. ஸ்பெஷல் எக்ஸிட் வேல்யூ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வேரியன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். ட்ராப்னா என்னன்னா கட்டின ப்ரீமியம்லாம் லாஸ்ட்டில் ரீஃபண்ட் ஆகும் 86 வயசில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் ட்ராப்னா எந்த ரீஃபண்டும் ஆகாது. அந்த நார்மல் டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லுவோம். நான் டேர்ம் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் சொல்லுவோம். அந்த வேரியண்ட்டாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதில் லாஸ்ட்டில் திருப்பி வராதுல உங்களுக்கு ப்ரீமியம். அந்த வேரியண்ட்லேயும் ப்ரீமியம் திருப்பி வாங்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு பேர் ஸ்பெஷல் எக்ஸிட் வேல்யூ. அதாவது ஒரு கஸ்டமர் வந்து அவரோட பாலிசி எடுத்து ஒரு 25வது வருஷம் பாலிசி ஆரம்பித்து 25வது பாலிசி வருடம்னு வச்சுக்கோங்க. அந்த பர்டிகுலர் இயரில் நான் இதோட வெளியே போய்க்கிறேன் சார், எனக்கு பாலிசி போதும், இது வரைக்கும் கவரேஜ் கொடுத்துருந்தீங்க, ஓகே, இதோட நான் வெளியே போய்க்கிறேன்னா அது வரைக்கும் கட்டின ப்ரீமியத்தை மொத்தமாக டோட்டல் பண்ணி அவர் கையில் கொடுத்துருவாங்க. அதோட பாலிசி டெர்மினேட் ஆயிரும். அதுக்கப்புறம் பாலிசி கிடையாது, கவரேஜ் அவருக்கு கிடையாது. சரிங்களா? இல்லை அவர் வந்து அடுத்த ஒரு 25 வருஷம் வெளியே வந்தால் ஓகே, இல்லை அடுத்த 30th இயர் 30வது பாலிசி வருடம் வெளியே வந்தாலும் ஓகே தான். ஸோ அந்த 2 பர்டிகுலர் இயரில் மட்டும் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி அவர் வெளியே வந்துக்கலாம். சரிங்களா? இது குவிட் பண்ணியிருக்காங்க. இது போதும், குவிட் பண்ணிருங்க. ஆட் பெனிஃபிட் ரைடர்ஸு ஸ்லைடை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, மேக்ஸ் லைஃப்னா யார்? ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இப்போ கரண்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஜிடிசி விசஸ் குட் டு கிரேட், சம் அஷ்யூர்டு, சால்வன்சி ரேஷியோ, கிளைம் செட்டில்மெண்ட் இதெல்லாமே பார்த்தோம். அண்ட் ப்ரொடக்ஷன் பாலிசி வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதோட பெனிஃபிட்ஸு, ஆட் அண்ட் பெனிஃபிட்ஸ், பேஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரே விஷயம், அந்த ஒரு இன்னொரு ஒரு பிடிஎஃப் இருக்குன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் கீழே வந்துடுங்க. நெக்ஸ்ட் கீழே நெக்ஸ்ட் கீழே கீழே அது ஸ்டாப் பண்ணிங்க. மேலே 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 ஓகே. இது கொஞ்சம் ஜூம் பண்ணலாம் இல்லை? தேங்க்யூ. ஸோ இது ஆக்சுவலாக நம்ம இந்த டேர்ம் பிளான் பேசிகிட்டு இருந்தோம்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேர்ம் பிளானை பொறுத்த வரைக்கும், விச் இஸ் ப்ரொடெக்ஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஏஜாக இருந்தாலும் மெடிக்கல் டெஸ்ட் மேண்டேட்டரியாக இருக்கிற விஷயம். இது ஆஸ் பர் ஐஆர்டி நாம்ஸ் பிரகாரம் மெடிக்கல் டெஸ்ட்ன்றது போகணும். மெடிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் எதுவும் பே பண்ண தேவையில்லை. அவர் இந்த பாலிசி அப்ளை பண்ணிவிட்டு ப்ரீமியம் பே பண்ணிடுவார். மெடிக்கல் ஷெடியூல் பண்ணி கொடுத்துருவாங்க. அவர் எந்த ஊரில் இருக்காரோ, எந்த லொக்கேஷனில் இருக்காரோ அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் லேப்ஸ் வந்து டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவருக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தவொடனே அவர் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தால் போதும். ஃபாஸ்டிங், சுகரு, போஸ்ட் பிராண்டைலு, இது த்ரெட்மில் தேவைப்பட்டால் இதெல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கிற விஷயம். சரிங்களா? பட் சார் இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோம்னா ஐஆர்டியில் ஒரு அப்ரூவல் எடுத்து வாங்கியிருக்கோம். நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதிகபட்சம் சம்ம ஷூட் இப்போ 2 crore வரைக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மினிமம் 50 lakhsல 2 கோடி வரைக்கும் கொடுக்க முடியும். அதாவது அவரோட சம்ம ஷூட் காப்பீடு தொகை மொதல் விஷயம். ரெண்டாவது, அவருக்கு வயசு ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமரோட வயசு 45 ஆர் 45க்கு கீழே இருக்குது அப்படின்னா அவர் ஃபிசிக்கல் மெடிக்கல் டெஸ்ட் லேபுக்கு போய் மெடிக்கல் டெஸ்ட் அட்டன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னென்னா அவரோட சிவில் ஸ்கோர்னு ஒன்று இருக்குல்ல, ஃபைனான்ஷியலாக பார்க்க ஒரு விஷயம் இருக்கும். நம்ம கூகுள் பேலே பார்க்க முடியும், ஜிபேன்னு சொல்லுவோம்ல, அதுலேயே சிவில் ஸ்கோர் பார்க்கலாம். இந்த மாதிரி சிவில் ஸ்கோர் 700க்கு மேலே இருக்குது அப்படின்னா அண்ட் வயசு 45 கீழே கிராஜுவேட்டாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு வீடியோ எம்பிஆர்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா அவருக்கு ஒரு லிங்க் போகும், அதில் கரஸ்பாண்டிங் டாக்டர் அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு லைவாக வந்துட்டு அவருக்கு சில மெடிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு அது மூலமாக அவருக்கு பாலிசி இஷ்யூ பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? வேறு ஏதாவது உங்களுக்கு இப்போ இருக்க மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, வேறு ஏதாவது சுகர், பிபி இந்த மாதிரி ரீசெண்டாக ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா, ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனை, கிட்னி சம்மந்தமான பிரச்சனை, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், மெடிக்கல் சம்மந்தமான ஹெல்த் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அந்த டாக்டர் கேட்டுட்டு அதை வச்சு அவங்கள்ட்ட ஒரு சின்ன ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக அதுதான் வீடியோ மெடிக்கல்னு சொல்லுவோம், வீடியோ எம்இஆர்னு சொல்லுவாங்க. அந்த வீடியோ எம்இஆர்லேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு மெடிக்கல் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணதாக கன்சிடர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பாலிசி இஷ்யூ பண்ணுவாங்க. சரிங்களா? இஃப் இட் இஸ் 45க்கு மேலே போகுது, சம்ம ஷூர் வேணும் அப்படின்ற பட்சத்தில் அவர் ஃபிசிக்கலாக மெடிக்கல் டெஸ்ட் போகணும். சரிங்களா? பக்கத்தில் பார்த்துருப்பீங்க ஃபைனான்ஷியல் வைவர் அப்படின்னா ஃபைனான்ஷியலாக டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சிவில் ஸ்கோர் வச்சு பண்ணுறதுனால அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் எதுவும் கேட்க மாட்டாங்க. சிவில் ஸ்கோர் ரிப்போர்ட்டே போதும். மெடிக்கல் டாக்குமெண்ட் எதுவும் கேட்க போகிறதில்ல. மெடிக்கல் டெஸ்ட் அவருக்கு நேராகவும் வர வேணாம். நார்மலாக இந்த வீடியோ எம்இஆரே பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபினான்ஷியல் வைவர்னா வேறு சேலரி பர்சனாக இருக்கார் அப்படின்னா தேவையில்லை. இந்த சிவில் ஸ்கோர் கேட்டகரியில் ஒருவர் 12th பாஸும் அதுக்கு மேலே இருக்கவர்
ஆனால் ஃபினான்ஷியல் வேவர் பண்ணும்போது 45க்கு மேலே போனதுனால 50 வயசுக்குள்ளே இருக்காருன்னா மெடிக்கல் டெஸ்ட் பண்ணணும். பட் ஆனால் இது தேவையில்லை, விச் இஸ் அவருக்கான ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் எதுவும் தேவையில்லை. ஓகேங்களா? சரிங்களா? ஸோ இது வந்து டிஃபால்ட் க்ரைட்டீரியாவோட எக்ஸ்ட்ரா ஒரு என்ன சொல்கிறது எக்ஸப்ஷன் கேஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ 45 கீழே கிராஜுவேட்டாக இருக்கும் பட்சத்தில் 2 crore வரைக்கும் அவரோட சமூஷூட் கொடுக்க முடியும். அண்ட் அவரோட இந்த ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஆனுவல் ப்ரீமியம் வந்து 25,000க்கு மேலே இருக்கணும். சரிங்களா? அது ஒன்று இதுக்கு பார்க்கணும். ஆப்வியஸ்லி ஆட்டோமேட்டிக்காக கூட வந்துடும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் டேர்ம் பிளானை பொறுத்த வரைக்கும் ஒரு 30+லேருந்து 45க்குள்ளே இருக்கவங்க எடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து 25,000க்கு மேலே போயிடும். சரிங்களா? ஸோ இயர்லி ப்ரீமியம் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாட் செல்லிங்காக ஓடிட்டு இருக்கு. ஐ மீன் நார்மல் டேர்ம் பிளானில் இந்த 45 ஏஜ்க்குள்ளே இருக்கவங்களுக்குலாம் வந்து இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ அதிகமான பேர் ஃபிசிக்கல் மெடிக்கல் போகிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அது போய் அரேஞ்ச் பண்ணி போய் அட்டன் பண்ணணும், போகணும், வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஒரு ஆப்ஷன் கொடுக்குறனால கம்பெனி அந்த கிராஸ் செக் பண்ணிட்டு கொடுக்குறனால தே கேன் அவைல் திஸ் டேர்ம் பிளானை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஃபர்தராக வேறு எதாவது டவுட் இருக்குங்களா? குணா, தேங்க்யூ. இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கிராஜுவேட் தான். ஸோ நோ, அப்படி தானே சார்? இந்த மெடிக்கல் டெஸ்ட் தேவையில்ல. தேவையில்லை. அதான் 45 and 45 பிலோ வரைக்கும் ஓகே. 45 முடிஞ்சுச்சுனா தான் பிரச்சனை. ஓகே ஓகே. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அந்த 25,000 சம்திங்? அது நான் சொல்றது என்னன்னா அந்த கிரைட்டீரியா வந்து 25,000க்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். இல்லைன்னா அது 25,000 கீழே போச்சு அப்படின்னா அது நம்ம சமோஷம் 2 crore கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக 25,000க்கு மேலே தான் வரும். ஆனுவல் ப்ரீமியம். ஓகே ஓகே. ஏன் கம்மியாக போச்சுன்னா மறுபடியும் அது ஃபிசிக்கல் மெடிக்கல்ஸ்குள்ள போயிடும். ஓகே, அதான் நீங்கள் சொல்கிறது 2 crore இருந்ததுன்னா மெடிக்கல் டெஸ்ட் தேவையில்லைன்றீங்களா? இல்லை, அதுக்கு இது சம்மந்தம் இல்லை. என்னோட ஆனுவல் ப்ரீமியம் 25,000க்கு மேலே இருக்கணும். நீங்கள் 2 crore நம்ம எடுக்க போகிறனால 25,000க்கு மேலே தான் ப்ரீமியமே வரும்ன்றேன். ஓகே. இல்லை, இப்போ மெடிக்கல் டெஸ்ட் இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட நாலேஜ் பிரகாரம் மேக்ஸிமம் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிற எல்லாருமே மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்படி எந்த பர்ஸ்பெக்டிவ்ல அது இங்கே தேவைப்படலை? ஐ மீன் என்ன கண்டிஷன்? அதுதான் சார். இப்போ கண்டிஷன் என்னன்னா அவரோட சிபில் ஸ்கோர் பார்க்குறோம். சிபில் ஸ்கோர் இன் சென்ஸ் அவரோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அது கரெக்டாக. ஆமாம். இல்லை, ஹெல்த் வைஸ் அந்த ரிஸ்க் வந்து நாளைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு டயபெட்டிஸோ எக்ஸிஸ்டிங் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றப்ப அந்த பாலிசிஸ் வந்து அவங்க ஏதாவது கிளைம் ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த இஷ்யூஸ் வந்து நீங்க சொல்லல. புரியுது. ஆக்சுவலா இன்சூரன்ஸுக்கு ஒரு பேசிக்கான ஒரே ஒரு பிரின்சிபல் இருக்கு. மொத்தம் 5 பிரின்சிபல். அது ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்னன்னா இட் இஸ் அட்மோஸ்ட் குட் ஃபெய்த்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா இப்போ மெடிக்கல் டெஸ்ட் பண்ற கேஸ் வந்து வெறும் டேர்ம் பிளானுக்கு தான். சேவிங்ஸ் பாலிசிக்கு 45 இயர்ஸ் வரைக்கும் மெடிக்கல் டெஸ்டே கிடையாது. சேவிங்ஸ் பாலிசி சொல்றேன். ஐ மீன் நார்மலா வருஷம் ஒரு 1 லட்சம் ரூபாய் மெடிக்கல் டெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஆமா. ஸோ அந்த மெடிக்கல் டெஸ்டே கிடையாது. இப்போ அந்த கேஸ்லயுமே அவர் வந்து பொய் சொல்லி பாலிசி எடுத்திருந்தாருன்னா நாளைக்கு பிரச்சனை வருதுன்னா இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் அவர் கிளைம் செட்டில் பண்ணணுன்றது ரூல் இருக்கு. ஜஸ்ட் பாலிசி எடுத்து 3 இயர்ஸ்க்குள்ள யாரும் இறந்து போயிட்டாங்கன்னா இது IRDA நார்ம்ஸ். ஓகே, பட் ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது வந்து ஒரு 100% சேஃபான ரிட்டர்ன் ஃபேமிலி கிடைக்கணுன்றது தான் கண்டிப்பா. பட்சத்தில் அதில் நம்ம எந்த ரிஸ்க் ஃபேக்டரும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம நாலேஜ் இல்லாமல் ஏதாவது ஒரு எக்ஸிஸ்டிங் இஷ்யூ இருந்து டியூ டு அதனால நம்ம மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பல்சரின்றப்ப அந்த ரிஸ்க் வந்து நம்ம சைடு கம்மியாயிடுது. அது கம்பெனி சைடு அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் ரிஸ்க் எடுத்துக்கிறாங்க. கரெக்ட். இப்போ இந்த 45க்குள்ள வரைக்கும் தான் நான் இந்த ஒரு விஷயத்த நான் IRDAல அப்ரூவ் வாங்கி இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐ மீன் வி கேன் கோ ஃபார் இட். அண்ட் அதுவுமே அந்த சர்டிஃபைட் டாக்டர் உங்கள்கிட்ட வீடியோவில் வந்திருப்பாரு. அவர் நான் இப்போ சொன்னது டிரைவர் மாதிரி தான். அவர் கிட்டத்தட்ட ஒரு 30-40 கொஸ்டின் கேட்பாரு. ரீசெண்டாக ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது டயபெட்டிக் இருக்கா, பிளட் ப்ரெஷர், இது மாதிரி எல்லா பேராமீட்டர் கொஸ்டின்ஸும் கேட்டிருப்பாரு. இது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு பாலிசி இஷ்யூ ஆகும். கரெக்டுங்களா? இது எதுவுமே கஷ்டம். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கால் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். எனக்கு புரியுது. பட் இப்போ வித்தவுட் அவர் நாலேஜ் நான் சொல்ல வரேன். என்னோட ஆஸ் அ கஸ்டமரா நம்ம அதை டயக்னோஸ் என்ன பண்ணல. கரெக்டா? உங்களுக்கு தெரியாது. ஆமா, நோ இஷ்யூ. உங்களுக்கு தெரியாது. ஃபியூச்சர்ல வந்துச்சு, இல்ல ஃபியூச்சர்ல நீங்க கண்டே பிடிக்கிறீங்க. கரெக்டா? ஆமா. ஃபியூச்சர்ல நான் சொல்லிட்டு பாலிசி எடுத்ததுக்கு அப்புறம் ஆமா அப்படி பட்சத்தில் நான் கிளைம் கொடுத்துதான் ஆகணும். அதுதான் நார்மல். ஐ மீன் அதான் ரூல். ஓகே. ஸோ நீங்க வந்து இப்போ த்ரூ வீடியோ கால்ல கஸ்டமர் சொல்ற ஃபீட்பேக்கே நீங்க வந்து அக்செப்டபிளா எடுத்துக்கிறாங்க. ஆமா, எவிடன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஆமா. ஓகே. ஸோ நாளைக்கு வந்து
ஆமா. இல்ல அதே மாரி இப்ப இப்படி எடுத்துக்கோங்க. இன்னொரு சினாரியோ. அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அத அவர் கன்சீல் பண்ணிட்டாரு. மறைச்சு மாத்தி சொல்லி பண்ணிட்டாரு. மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணிட்டாரு. அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு ஃபியூச்சர்ல அது ரிஸ்க் ஆயிட்டு அவர் லைஃப் ரிஸ்க் ஆயிருச்சு அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷன் டீம் அங்க விசாரிக்கும். அப்ப அவருக்கு இந்த பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை இருக்குன்றத டயக்னைஸ் பண்ணாங்கன்னா, கிளைம் கெட்ஸ் ரிஜெக்டட். அதுதான் சொல்ல வரேன். அந்த அவர் வேணும்னே அதை பண்ணாரு. கம்பெனி எப்படி ஐடென்டிஃபை இல்ல, இல்ல. பண்ணுவாங்க? இல்ல இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா கேஸுக்கும் இன்வெஸ்டிகேஷன் வரமாட்டாங்க சார். ஒரே ரூல் என்னன்னா, பாலிசி எடுத்து 3 வருஷத்துக்குள்ள ஒருத்தர் தவறிட்டாருன்னா, தட் இஸ் கால்ட் ஏர்லி டெத் கிளைம். தட் ஹஸ் டு அண்டர்கோ இன்வெஸ்டிகேஷன். அந்த கேஸ்க்கு மட்டும் தான் இன்வெஸ்டிகேஷன் கம்பல்சரி வரும். சாரி டு இன்டரப்ட். நான் மோட்டிவ் என்னோட क्वेश्चन ஏன் நான் கேக்குறேன் அப்படின்னா, நான் when I am employed in some company, I took a term policy from some different company. Okay. So now I am continuing that same one without a salaried job. Still I am continuing my term insurance. I feel that the premium is very high. So இப்போ எனக்கு வந்து டியூ டு இந்த பே ஸ்லிப்லாம் இல்லாதனால டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி நான் ட்ரை பண்றப்ப நிறைய இடத்துல நாட் எலிஜிபிள். ஒன்னு வந்து பிசினஸ்ல வந்து இருந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா பே ஸ்லிப் இருக்கணும் அப்படின்ற 2 கண்டிஷன்ஸ்ல இருக்கிறத டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படின்ற பட்சத்துல எனக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. இப்ப நீங்க சொன்னப்ப எனக்கு வந்து எனக்கு அது சூட் ஆகிற மாதிரி இருக்கு. பட் எனக்கு என்னன்னா, ப்ரீவியஸா எடுக்கிற டேர்ம் இன்சூரன்ஸ்ல வந்து எனக்கு மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுத்து டியூ டு என்னோட மெடிக்கல் டெஸ்ட் டியூ டு அந்த ஒபிசிட்டி, அதனால வந்து அந்த ப்ரீமியம் அவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஆக்சுவல் பாலிசிக்கான ப்ரீமியம் பிளஸ் டியூ டு மெடிக்கல் ஃபிட்னஸ் அவங்க அந்த ப்ரீமியம் ஒரு 4,000 2,000 இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அப்படின்றப்ப நான் வந்து என்னோட கிளைம் வந்து எந்த இஷ்யூ இருக்காது. ஏன்னா நான் எல்லாமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கேன்ற ஒரு இங்க வந்து எல்லாமே என்னோட வீடியோ ரெக்கார்டிங்ன்றப்ப என்னோட மெடிக்கல் ஃபிட்னஸ் இப்ப எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது இல்லையா? கரெக்ட். நம்மளா வாண்டடா போய் மெடிக்கல் டெஸ்ட் போறதுக்கு இது பெட்டரா தோணுது. இல்ல மெடிக்கல் டெஸ்ட் போய் தான் தீரணும்னு நான் சொல்ல வரல. இந்த ஆப்ஷனை அவைல் பண்ணி நிறைய பேர் எடுத்துட்டு தான் இருக்காங்க பாலிசி. இது இப்ப என்னால எடுக்க முடியற அளவுக்கு இருக்குன்றதுனால தான் நான் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு வாட்டி நம்ம பிரீமியம் செக் பண்ணி கிராஸ் செக் பண்ணிட்டு உள்ள கேஸ புஷ் பண்ணுவோம். மெடிக்கல் டெஸ்ட்லாம் வராது. ஏன்னா நமக்கு இன்னும் 45 இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஆமா ஆமா. அப்ப நோ இஷ்யூ, we can go through that. ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணிட்டீங்களா? ஒருவேளை மெடிக்கல் 1 crore என்ன பிரீமியம் வருங்க? நான் செக் பண்ணிட்டு வரவா சார்? ஏன்னா இங்க உடனே பார்க்க முடியாது. இல்ல இன்புட்ஸ் ஜஸ்ட் சும்மா ஒரு இது மட்டும் சொல்லுங்க சார். உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. நான் என்னோட இவர்ட்ட சொல்லிட்டு சேல்ஸ் பர்சன்ட்ட சொல்லி உங்களுக்கு சொல்றேன். 97/1980. 97 நான் நோட்டிங்க 1980. ஆமா. ஓகே. சம்மச்சூர் 1 crore and 2 crore ரெண்டுக்குமே நான் போட சொல்றேன். வித் அலாங் வித் ரைடர் ரொம்ப கம்மியா தான் வரும். 6,000 வரும். ஆக்சுவல் ரைடர் யூஸ் பண்ணுவீங்க. எனக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் அந்த மாதிரி ரைடர் இருந்தா பெட்டர் நினைக்கிறேன். ஓகே. பட் போஸ்ட் அக்டோபர் 1க்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மேக்ஸிமம் 20 இயர்ஸ் தான் அந்த ரைடர் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. இது IRDA நார்ம்ஸ், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி. அது நான் ரைடர் போடுறேன். நான் இன்னொரு விஷயம் CADR ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு 20 இயர்ஸ் வரைக்கும் தான் இது ஒர்க் ஆகும். பாலிசி ஆரம்பிச்சு 20 இயர்ஸ் வரைக்கும் ஓடும். ஓகேங்களா? நான் ரெண்டுத்துக்கும் டீடைல்ஸ் எடுத்துட்டு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண சொல்றேன் சார். Thank you very much. ஓகே. Thanks for that. Thank you. சார் வேற ஜெயகணேஷ் சார், வேற யாருக்கு எனி டவுட்ஸ் queries ப்ளீஸ்? சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். குட் ஈவினிங் சார். சார் குட் ஈவினிங். ஆக்சுவலி ஐ ஒர்க்கிங் அப்ராட். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. இந்த பாலிசி எப்படி எடுக்கலாமா, எப்படி என்ன? தாராளமா எடுக்கலாம் சார். உங்களுக்கு இந்த பஞ்சாயத்துமே கிடையாது. அந்த வீடியோ லிங்க் மட்டும் தான் வரும். 3 crore வரைக்கும் NRI அலோட். எங்களுக்கு என்னன்னா 10 lakhs above இந்தியன் சேலரி, ஐ மீன் இந்தியன் மணிக்கு கனெக்ட் பண்ணும்போது ஆனுவல் இன்கம் இருக்கு அப்படின்னா you are eligible for annual income. 3 crores வரைக்கும் நீங்க தாராளமா எலிஜிபிள். ஸோ எந்த ஒரு இஷ்யூ கிடையாது. இதே மாதிரி வீடியோ லிங்க் வரும். லிங்க்ல நீங்க அந்த வீடியோ அந்த டாக்டரோட இதில் போயிட்டு இருப்பீங்க, ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கும். அதே ஃபார்மாலிட்டிஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. ஏஜ் சார்? என்னோட டவுட் ஏஜ் 40. ஓகே, நோ இஷ்யூ. சொல்லுங்க சார். டவுட் கேட்குது. இல்லை நீங்களும் அவர் சில்வகணபதி சார் பேசுனீங்க, டிஸ்கஸ் பண்ணீங்க. அதில் எனக்கு டவுட் வந்து அவருக்கு நீங்கள் 2 பேசுனதுலே கிளியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சரி, என்னோட டவுட் இதான். அதான் அப்ராடு பேடு எம்ப்ளாயி தான், அதான் கேட்டேன். தாராளமாக நிறைய பேர் எடுத்துதான் சார். மாதத்துக்கு 3 NRI டேர்ம் பிளான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்க. தேங்க்ஸ். என்னோட டவுட் எந்த கண்ட்ரின்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? அபுதாபிங்க. அபுதாபி. ஓகே, நோ இஷ்யூ. நான் வேற ஒன்றும் இல்லை. ஏன் கேட்டேன்னா, சில கண்ட்ரிஸ் வந்து நெகட்டிவ் கண்ட்ரிஸ் நான் IRDA
இது வச்சிருக்காங்க. ஈரான், ஈராக் சரி சரி இந்த அதனால வேற ஒன்றும். ஓகே ஓகே தேங்க்யூ ஓகே. தேங்க்யூ சார். நான் இதுக்கும் உங்களுக்கு இதில் எடுத்து அனுப்பி விடுறேன் சார். 3 கிலோ எடுத்துட்டு 3 and 2 4 எடுத்துட்டு ஏஜ் 40 சொன்னீங்களா? டேட் ஆஃப் பர்த் சொல்ல நோட் பண்ணிக்குவா சார். 31/1/1984. 84. ஆமா 84. 31/1. ஜனவரி 1984. ஆமா. ஓகே சார். சரிங்க சார். நான் அதுக்கும் டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சார். சரி ஓகே தேங்க்ஸ். ஓகே சார். ஓகே சார்.